Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் தான் இந்த vlogல நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஹெல்தியான வெர்ஷனில் சாக்லேட் ஸ்ப்ரெட் அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெசிபியை பார்த்துடலாம். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு வந்து சாக்லேட், இது வந்து குக்கிங் சாக்லேட் தான். அதுக்கப்புறம் ஒரு 15 போல் பாதாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறது ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வெர்ஷனில் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு கொடுத்த மாதிரி நமக்கும் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது. கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி வந்து பீனட் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை. நீங்கள் வறுத்ததும் எடுத்துக்கலாம், இல்லை வறுக்காதது கூட எடுத்துக்கலாம். தென் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த டேபிள் ஸ்பூன்லேயே வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் தென் கலரும் கொடுக்கும். ஸோ அதுக்காக கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் இல்லையா? ஸோ அந்த ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நட்ஸு அப்புறம் பீனட்ஸு இது ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு வந்து தீய வச்சிடாமல் லைட்டாக வந்து சூடு இதில் பட்டதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாருக்கு நல்லா வந்து மிக்சர் ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும், தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு பல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் சுகர், கோகோ பவுடர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து ஜஸ்ட்டு 1 வீக் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட் வந்து நல்லா கட் பண்ணி துண்டு துண்டாக வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இல்லை இது 1.5 மந்த் வரைக்கும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டலி நீங்கள் தண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் எண்ணெயில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஷைனிங்காக நம்மளுடைய சாக்லேட் ஸ்ப்ரெட்டு ரெடி ஆயிரும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தோம்னா 1.5 மந்த் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா 1 வீக்குள்ளேயே இதை வந்து காலி பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் இது 1 வீக் என்ன ஒரு 4 டேஸ்லேயே காலி ஆயிரும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு கூட அப்புறம் ரொட்டி கூடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. அண்ட் ஹெல்த்தியான வெர்ஷன் கூட அண்ட் நம்மளுடைய வேலையும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி ரொட்டி கூட தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. அதனால் ரொட்டி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இந்த ஃப்ரூட் ப்ராசஸ் வாங்கினதுலேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப நேரம் வச்சுட்டு பிசைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் நொடியிலேயே என்னுடைய வேலை முடிஞ்சிடுது. ஃப்ரூட் ப்ராசஸில் மாவு, உப்பு, அப்புறம் எண்ணெய், தண்ணி இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நமக்கே தெரிஞ்சிடும் இதில் எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக நொடியிலேயே ரெடி ஆயிரும். இந்த ஃபுட் ப்ராசஸோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன்.
தேவைப்படுறவங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆளுக்கு 2 2 மாதிரி 2 சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ தட் நமக்கு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துரும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் ரெடியாகி கிளம்பிட்டுருக்கேன். பக்கத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அங்கேருந்து நடந்து வர வரைக்கும் டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கூட்டியில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போகிறதுக்காக குழந்தைங்கள கூட்டிகிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். யூஷுவலாக இந்த மாதிரி நடக்கும்னா கிடையாது. பாப்பா தூங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கிளம்பி போவேன் பைக்கில். ஒரு வேளை பாப்பா முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து போக மாட்டேன். வீட்லேயே இருந்துப்பேன். அவங்க அத்தை இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வர வழியில். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நாக்ஸு ஆக்சுவலி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்கும் போல். வந்ததும் கை கால் கழுவுனதும் உடனே ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க. அவ்வளோ பசிச்சிடும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து அங்கே ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப பசிச்சிருது. ஸோ ஆளுக்கு 2 2 சப்பாத்தி வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா வெளியவே வச்சுருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்துட்டிங்கன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஈவினிங் போல் நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் வந்து என்னோடய சிஸ்டர் வீடு இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் பாப்பாவை தூக்கிட்டு நடந்துக்கிட்டே கிளம்பிட்டுருக்கேன். எப்போவாச்சும் ஒரு வாட்டி நமக்கு போர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் தான் இப்படி நடக்கும். ஒன்று நான் அங்கே கிளம்பி போயிடுவேன், இல்லைன்னா அவங்க கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி தான் எங்களுடைய ஈவினிங் வந்து எப்போவுமே போவோம். அதுவும் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம்னாலே அதோட வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் இப்போல்லாம் வந்து ஈவினிங் ஆனாலே ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பார்த்தா எல்லாருக்குமே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்கனாலே அவங்களோட சுட்டித்தனம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ வந்து மாவு இருக்கிறதுனால தோசை போட்டுட்டு அது கூட கார சட்னி. ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் தான். மோஸ்ட்லி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் வந்து டின்னருக்கு எடுத்துப்போம். ஸோ எப்போவாச்சும் தான் நம்ம வந்து ரைஸு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து டிஃபன் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா லைட் வெயிட்டான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் படுத்து தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் ஐட்டம் தான் டின்னருக்கு எடுத்துப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? நைட்டு டின்னருக்கு ரைஸ் எடுத்துப்பீங்களா? இல்லை டிஃபன் எடுத்துப்பீங்களான்றதை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக விலாக் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் எங்களுடைய ஈவினிங் டு நைட்டு போகும். ஸோ ரேண்டமான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை அகெயின் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.